என்ன கைஸ் இது வர அப்டேட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா ஒருவேளை ஃபைனலாக அந்த விஷயம் நடக்க போகுது போல. எஸ், இப்போ ஒரு மிகப்பெரிய அப்டேட் நம்ம தலை தோனி பற்றி வந்திருக்கு. என்ன உண்மையாலுமே தலை தோனி இன்னைக்கான மேட்சை விளையாடுவாரா? என்னதான் தலை இந்த SRH மேட்சை விளையாடுறது ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொன்னாலும் மேட்ச் முடியும் போது ஒரு சோகமான செய்தி வரப்போகுதுன்னு சொல்றாங்களே. ஏன்னா உண்மையாலுமே அந்த சோகமான நாள் இன்னைக்கு தானா? என்னதான் நடந்துருக்கு, தலை என்னதான் பண்ண போறாருன்னு பார்ப்போம். அண்ட் கேஸ் இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே டியான் ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு சரியான ரோலை கொடுத்து அவரை உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? எந்த இடத்துல டியான் ஃபாரஸ்டர் இன்னைக்கான நாளில் உள்ள வந்தா நல்லா இருக்கும் அண்ட் அவருக்கு என்ன ரோலை சிஎஸ்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க? டியான் ஃபாரஸ்டர் இன்னைக்கான மேட்ச்ல உள்ள வந்தா என்ன பெனிஃபிட்ஸ் இன்னைக்கான மேட்ச்ல சிஎஸ்கே இருக்கும்? அவர் உள்ள வந்தா நல்லதா என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ கைஸ் நீங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காம பார்த்தீங்கன்னா லைக் கொடுத்துக்கோங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். இது கேஸ் 2 நாள் கேப் நம்ம சிஎஸ்கே திருப்பியும் மேட்ச் டே அண்ட் இந்த மேட்சை சிஎஸ்கே ஜெயிச்சே ஆகணும். இன் கேஸ் இந்த மேட்சை சிஎஸ்கே தோத்துட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் பிளே ஆஃப். பட் நேற்று கேஸ் எக்கச்சக்க அட்வான்டேஜ் சிஎஸ்கே நடந்திருக்கு. எஸ், ஆர்சிபி பஞ்சாபை போடணும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஆர்சிபி போட்டுட்டாங்க பஞ்சாபை. இங்கிருந்து பஞ்சாபுக்கு ஒரே கேம் தான் இருக்கு. அந்த கேமை பஞ்சாப் ஜெயிச்சாங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் 15 பாயிண்ட்ஸுக்கு தான் போக முடியும். பட் நம்ம சிஎஸ்கே 2 கேமை ஜெயிச்சாங்கன்னா 16 பாயிண்ட்ஸுக்கு போவாங்க. அடுத்ததான் நைட் மேட்ச் ஆர்ஆர் வர்சஸ் டிசி இருந்துச்சு. அதில் டிசி ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. டிசியும் ஜெயிச்சிட்டாங்க. இங்கிருந்து ஆர்ஆருக்கு 2 மேட்ச் இருக்கும். ஆர்ஆர் அந்த 2 மேட்சும் ஜெயிச்சா 16 பாயிண்ட்ஸ்க்கு தான் போக முடியும். அண்ட் ஆர்ஆரோட டீம்ல எக்கச்சக்க லூப் ஹோல்ஸ் இருக்கு. ஜடேஜாவை ட்ராப் பண்ணியிருக்காங்க. அப்படி இப்படின்னு எப்படியோ போயிட்டு இருக்காங்க அவங்க. அண்ட் அவங்களை நெட் ரன் ரேட்டும் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. சிஎஸ்கே இப்போ எல்லாம் உங்கள் ஃபேவரில் தான் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் ஜஸ்ட் 2 மேட்சை வின் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஈஸியாக நம்ம டாப் 2கே போகலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஈஸ் என்ன நடக்க போகுது இன்னைக்குன்னு. இது கைஸ் இன்னைக்கான மேட்சை சிஎஸ்கே பிச் நம்பர் 4ல் விளையாட போகிறாங்க. அண்ட் எஸ், இந்த பிச் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் சாயில் விக்கெட். ஸோ ஆபியஸாக பிளாக் சாயில் விக்கெட்னா கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு அதிகமாக ஹெல்ப் கிடைக்கும். முக்கியமாக ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ்க்கு பயங்கரமான ஹெல்ப் இருக்கும். அண்ட் இதே பிச்சில் தான் கைஸ் சிஎஸ்கே செம்மை மேட்ச் விளையாடினாங்க. அதில் அகில் ஹுசேன் எந்த மாதிரி பவுலிங் போட்டாருன்னு தெரியும். ஸோ சிஎஸ்கே அகில் ஹுசேனை மஸ்ட் அண்ட் ஷுட் விளையாடணும். கண்டிப்பாக கைஸ் இந்த சர்ஃபேஸ் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அண்ட் சில பேசர்ஸுக்கு இங்கேருந்து யூஸும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு பவுலிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இருக்க போகுது. ஸோ இந்த பிச்சுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் அப்ஸ் நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்போ கைஸ் ஸ்ட்ரைட் அவே அன்ஷுல் கம்போஸ் vs அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் அண்ட் டிராவிஸ் ஹெட். எஸ், என்னதான் போன மேட்ச்ல அன்ஷுல் கம்போஸ் செம்மையா அடி வாங்கியிருந்தாலும் டெஃபினட்டா அன்ஷுல் கம்போஸ் கம்பேக் கொடுத்துடுவாரு. அண்ட் முக்கியமாக லெஃப்ட் ஹேண்டர் செகண்ட் அன்ஷுல் கம்போஸ் பயங்கர எஃபெக்டிவா இருந்திருக்காரு. எஸ், அன்ஷுல் கம்போஸ் டெஃபினட்டா அபிஷேக் சர்மாக்கு ஷார்ட் ஆஃப் குட் லென்த்ல வெளியில எடுத்துன்னு போகிற மாதிரி பால்ஸ் போடலாம், இல்லைன்னா ஸ்லோவர் பவுன்சர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெஃபினட்டா அபிஷேக் சர்மா விக்கெட் கொடுப்பாரு. அடுத்தது கைஸ் டிராவிஸ் ஹெட்டுக்கு ஃபுல்லர் டெலிவரிஸ்ல பேட்ஸுக்குள்ள பால் எடுத்துன்னு வரலாம், இல்லைன்னா வெளியில பால் எடுத்துன்னு போலாம். ஸோ டெஃபினட்டா டிராவிஸ் ஹெட் ஒரு விக்கெட் கொடுப்பாரு. ஜஸ்ட் கைஸ் எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷனுக்கு அன்ஷுல் கம்போஸோட ஸ்பென்சர் ஜான்சன் பயங்கர எஃபெக்டிவா இருப்பாரு. 145க்கு உடுங்கையா கழுத்து மேலே ஒரு பவுன்சர். டெஃபினட்டா ஸ்பென்சர் ஜான்சன் இஷான் கிஷனோட ட்ராப்ல போட்டு விக்கெட் எடுக்கல கைஸ். எஸ், இதா ஜிடியோட டாப் ஆர்டர் வர்சஸ் சிஎஸ்கே பவுலர்ஸ் மேட்ச் அப். அடுத்த கேஸ் ருத்ராஜ் கேக்வாட் வர்சஸ் பேட் கமின்ஸ் அண்ட் ஈஷான் மல்லிங்கா. எஸ், இந்த 2 பேருக்கு எகென்ஸ்டாக ருத்துடைய ஆவரேஜ் குறைவா இருந்திருக்கு அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டும் குறைவா இருந்திருக்கு. கண்டிப்பா 2 பேரும் பேட்ஸ்ல இருந்து பாலை வெளியே எடுத்துன்னு போக ட்ரை பண்ணுவாங்க. அந்த ட்ராப்ல மட்டும் ருத்து மாட்டிட்டாருன்னா ரொம்ப கஷ்டம் கேஸ். ஸோ டெஃபினட்டா இது செம்ம மேட்ச் அப்பா இருக்கும். அடுத்ததா SRH உடைய ஸ்பின் யூனிட் வர்சஸ் கார்த்திக் சர்மா, டெவால் பிரேவிஸ் அண்ட் சிவம் தூபே. எஸ், இதெல்லாம் தான் நம்மளுக்கு மேட்ச் அப்ஸாக இருந்துச்சு. இப்போ கேஸ் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே டியான் ஃபாரஸ்டர் பற்றி பார்ப்போம். எஸ், ஜேமி வார்டனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக டியான் ஃபாரஸ்டரை சைன் பண்ணும்போது எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் சிஎஸ்கே பார்த்து எதுக்குப்பா டியான் ஃபாரஸ்டர் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், நம்மளுக்கு தேவையாக இருந்தது ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ஜேமி வார்டன் மாதிரி 150 145 கிளாக் பண்ணணும், அந்த மாதிரி ஆல்ரவுண்டர் எடுத்துன்னு வாங்கப்பா சிஎஸ்கேனா இந்த மாதிரி எடுத்துன்னு வந்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு கிரிட்டிசம் இருந்துச்சு. பட் இப்போ கேஸ் டு பி ஆனஸ்ட் டியான் ஃபாரஸ்டர் மாதிரி ஒரு லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் சிஎஸ்கே கண்டிப்பாக தேவைப்படுறாரு. எஸ், யூஸ்வலாக டியான் ஃபாரஸ்டர் நம்பர் 6 நம்பர் 7 இந்த மாதிரி பொசிஷன்ஸ்ல வந்து மேட்சஸை ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. ஒரு பெரிய சிக்ஸஸ் அடிக்க முடியும் கேஸ் இவரால். எத்தனை தட்டி நம்ம ஜேஎஸ்கே இதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. அண்ட் இப்போதான் லைக் ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டெபியூ கூட பண்ணாரு. இவர்கிட்ட நீங்க பவுலிங்ல 1 or 2 hours வச்சு தள்ளிடலாம். எஸ், தூபே மாதிரி இல்லைனாலும் தூபேக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற கிரிக்கெட் பவுலர் இவரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிளேயரை சிஎஸ்கே எல்எஸ்ஜி மேட்ச்சில் ட்ரை பண்ண முடியல. பிகாஸ் எல்எஸ்ஜி மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் செலெக்ஷனுக்கு அவைலபிள் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் செலெக்ஷனுக்கு அவைலபிள். சிஎஸ்கே ஸ்ட்ரைட் அவே பிளேயிங் 12க்குள்ள டியான் ஃபாரஸ்டரை போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்கதா செய்து கேஸ். பிகாஸ் ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் இன்னும் சிஎஸ்கே காலியாக இருக்கு. அண்ட் பேட்டிங் டெப்த் உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப மோசமாக இருக்கு கீழே. ஸோ டெஃபினட்டாக சிஎஸ்கேக்கு டியான் ஃபாரஸ்டர் மாதிரி ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக தேவை. ஸோ ஸ்ட்ரைட் அவே சிஎஸ்கே பிரசாந்த் வீரை தூக்கி டியான் ஃபாரஸ்டரை ட்ரை பண்ணலாம். எஸ், பிரசாந்த் வீர் நல்ல பிளேயர் தான், சிஎஸ்கே சான்சஸ் கொடுக்கலாம். பட் பிரசாந்த் பீர் ஃபாஸ்ட் பவுலிங் விட ஸ்பின்னை நல்லா அதிகமாக விளையாடுறாரு. ஸோ ஸ்பின் அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது ஃபைனல் ஓவர்ஸில் வரும்போது. பட் எங்கள் டியான் ஃபாரஸ்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரால் ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா விளையாட முடியும். சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸில் நல்லா ஃபாஸ்ட் பவுலிங் விளையாடி பழகிருப்பாரு. மேபி ஒரு கேம்பில் சிஎஸ்கே எடுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக கிளிக் ஆனாலும் கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அங்கே சிஎஸ்கே பிரசாந்த் வீருக்கு பதிலாக டியான் ஃபாரஸ்டர் விளையாடினாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பின்னரையும் சிஎஸ்கேவில் 12க்குள்ள விளையாட வைக்க முடியும். பட் அந்த ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பாக அகில் ஹுசேன் இருக்க முடியாது. பிகாஸ் சிஎஸ்கேவில் 4 ஓவர்சீஸ் ஸ்லாட் அப்போ கவர் ஆயிருக்கு. டெவால் பிரேவிஸ், நூர் அஹமத் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் கூட டியான்
டியான் ஃபாரஸ்டர். ஸோ சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அது அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ மேபி டியான் ஃபாரஸ்டரை பேட்டிங் டெப்த்துக்காக ட்ரை பண்ணலாம், இல்லைனா அக்கீல் ஹுசேனை எடுத்துன்னு வரலாம். பட் நம்ம சிஎஸ்கே இதை 2 பண்ணாமல் ஆப்போனெண்ட்டில் 3 லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டாப் ஆர்டரில் இருக்கிறாங்க எடுத்துன்னு வர போகிற பாருங்க. ஏன்னா மேட்ச் ஷாட் அப்படின்னு எடுத்துன்னு வந்தால் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல கிஸ். லைக் கண்டிப்பாக அதுக்கப்புறமா நான் என்னால் பேசக்கூட முடியாது கிஸ். ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கே அந்த மாதிரி எந்த ஒரு தவறும் பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்களால் டியான் ஃபாரஸ்டரை உள்ள எடுத்துன்னு வர முடியலன்னா பிரசாந்த் வீரே கண்டினியூ பண்ணுங்க. நாங்கள் சேப்பாக்கில் விளையாடுறோம், எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்ஸ் தேவை அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அக்கீல் ஹுசேன் பக்கமே போங்க. மேட்ச் ஷாட் வேணாம். அது என்ன கைஸ் அது அந்த ரூல்? லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருக்காங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ் போடக்கூடாதாமா. ஈவன் அக்கீல் ஹுசேனே சொல்லியிருப்பாரு அது எல்லாம் என்னப்பா யாருக்கு வேணா போடலாம் அப்படின்னு. தைரியமாக இருக்குங்க, உங்களுக்கு ஸ்பின்னர் வேணும்னா அக்கீல் ஹுசேனே இருக்குங்க. மேட்ச் ஷாட் பக்கம் தலையை வச்சு படுக்காதீங்க. அவ்வளோதான் சிஎஸ்கே கேட்டுக்கிறது. எஸ்கேஸ் இதெல்லாம் இருக்க போது இன்கேஸ் டியான் ஃபாரஸ்டர் உள்ள வர்றனா கண்டிப்பாக அந்த நம்பர் 7 பொசிஷனில் இருப்பார். மேபி 1 or 2 hours பவுலிங்கோ போடுவார். இன்கேஸ் டியான் ஃபாரஸ்டர் இல்லைனா பிரசாந்த் வீர் ஆர் அக்கீல் ஹுசேனை சிஎஸ்கே எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எஸ் இப்போ நம்ம தலை தோனியை பற்றி ஸ்ட்ரைட்டாகவே பார்த்து வீடியோவை முடிச்சுப்போம். எஸ் இந்த சீசன் ஆல்மோஸ்ட் முடிவுக்கே வந்துடுச்சு. சிஎஸ்கே 12 மேட்சஸ் விளையாடிட்டாங்க. 2 மேட்ச் தான் மிச்சமாக இருக்குது. இன்னைக்கு லாஸ்ட் 2 மேட்ச் விளையாடுறாங்க. எவ்ரிதிங் இஸ் டன் சிஎஸ்கே. பட் இன்னும் நம்ம தலை தோனி சிஎஸ்கேக்காக இந்த சீசன் ஒரு மேட்ச் விளையாடல. இன்ஃபேக்ட் ஒரு மேட்சும் ஸ்டேடியமுக்கு வந்து பார்க்கவும் செய்யல. அவ்வளோதான் தலை ரிட்டையர் ஆயிடுவார். இந்த சீசனில் ஒரு மேட்ச் விளையாடாமே ரிட்டையர் ஆயிடுவார் இந்த சீசன் எண்டில் அப்படின்னு சொல்லும் போது இப்போ எக்கச்சக்க அப்டேட்ஸ் வருது. லைக் தலை தோனி இன்னைக்கான எஸ்ஆர்ஹெச் மேட்சை ப்ளே பண்ண போறாருன்னு. எஸ் நம்ம பீடாக் என்ன சொல்லியிருக்காருன்னா லைக் பார்த்துக்கோங்கப்பா, தலை தோனி ஆஸ் இம்பாக்ட் பிளேயரா இன்னைக்கான ஒரு மேட்சுக்கு மட்டும் விளையாட வர போறாருன்னு சொல்லியிருக்காரு. பீடாக் மட்டும் இல்லாம சில பல சோர்சஸ்ல சொல்லியிருக்காங்க. லைக் தலை தோனி மேபி எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் எக்கச்சக்க பிளேயர்ஸ் இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணலையாமா. பட் தலை தோனி ஸ்பெஷலா அதிகமான நேரம் பிராக்டிஸ் பண்ணாராமா. அண்ட் ஆப்வியஸா தலை தோனி ஃபுல் ஃபிட்டா இருக்கிறாரு. அண்ட் ஒரு ஃபுல் ஃபிட்டா இருந்தாலும் போத் எல்எஸ்டி மேட்சஸ் எதுக்கு பிளே பண்ணலன்னா ஒரு காம்பினேஷன் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் இப்போ அந்த காம்பினேஷன் டிஸ்டர்ப் எல்லாம் ஆகாது. பிகாஸ் தலை தோனி மாதிரி ஒரு ஃபினிஷர் இந்த சிஎஸ் கூட பிளேயிங் டுவெலுக்கு மஸ்ட் அண்ட் ஷுட் வேணும். பிகாஸ் இப்போ சிஎஸ்கே கிட்ட லோவர் ஆர்டர் ஹார்ட் ஹிட்டிங் ஃபினிஷர் கண்டிப்பாக இல்லை. ஸோ தலை மாதிரி ஒரு பிளேயர் டெஃபினட்டாக எங்கள் சிஎஸ்கேக்கு தேவை. அண்ட் இதுக்கு முன்னாடி தலை வேற சொல்லியிருந்தாரு கைஸ், லைக் என்னோட லாஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக சேப்பாக்கில் தான் இருக்கணும். ஸோ இப்போ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் தலை இத்தனை மேட்சை விளையாடல. ஸோ கண்டிப்பாக ரிட்டையர் ஆக போகிறார் இந்த சீசன். அண்ட் இந்த லாஸ்ட் 2 மேட்சை விளையாடி தலை ரிட்டையர் ஆகிட வரணும் சொல்கிறாங்க. இதில் கீஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா குண்டா தூக்கி போடுற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சின்ன தலை இந்த மேட்சை பார்க்கறதுக்கு ஸ்டேடியமுக்கு வர போகிறாருன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று இருக்கு கீஸ் நம்ம சிஎம் எஸ் அவரு வர போகிறாருன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு கண்டிப்பாக தெரியல எனக்கு. எஸ் ஒருவேளை இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை அது இருக்குமோ அப்படின்னு பயங்கரமாக பயமாக இருக்கு கீஸ் உள்ளே. பிகாஸ் 99% தலை இன்னைக்கான மேட்சை விளையாடிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. விளையாடுறதுல தப்பில்லை. பட் அதுக்கு அடுத்ததான் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணாமல் இருந்தால் ஓகே தான் கைஸ். அட்லீஸ்ட் கைஸ் இன்னும் 1 year இந்த ஒரு லாஸ்ட் இயர் தான் நாங்கள் கேட்க போகிறோம். இதுக்கு மேலே கேட்க மாட்டோம் தலை. எஸ் ஜஸ்ட் அந்த மெகா ஆப்ஷன் சைக்கிளை மட்டும் முடிச்சுட்டு போங்க தலை. ஜஸ்ட் அந்த ஒரே சீசன் தான், இதுக்கு மேலே கண்டிப்பாக கேட்க மாட்டோம் கைஸ். தலை சைட்லேருந்து பார்க்கும்போது புரியுது. லைக் கால் இன்ஜுரியில் அவரும் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. பட் என்ன கைஸ் பண்ணுறது, லைக் மனசு கேட்க மாட்டேங்குது. தலை போகிறாருன்னா ஏற்றுக்க முடியல கைஸ். இந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. இந்த மேட்சை நான் கண்டிப்பாக பயந்துனா பார்க்க போகிறேன். கேஸ் எல்லாம் நல்லாவே நடக்கட்டும். சிஎஸ்கே இந்த மேட்சை ஜெயிச்சு அண்ட் தலைவர் ரிட்டையர்மெண்ட் கொடுக்காம ஃபியூச்சர் மேட்சஸும் விளையாடணும். அண்ட் 1 more சீசன் கண்டினியூ பண்ணணும். ஓகே சூன் நாளைக்கு சந்திப்போம். எஸ் பார்ப்போம், அழுதுட்டு சந்திக்க போகிறேன்னா இல்லைனா சிரிச்சிட்டு சந்திக்க போகிறேன்னு என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே சொல்லுதா கேஸ் இந்த வீடியோ. பாய் கேஸ்.